இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மார்க்கு 5:30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். 12 வருஷம் ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பீரியட்ஸ் இருந்திருக்கு. இதனால் இந்த பெண்ணுக்கு மக்கள் வச்ச பெயர் பாவி, தீட்டுள்ளவள், ஆகாதவள். இந்த பெண்ணை யாரும் ஏற்றுக்கவும் இல்லை, திருமணமும் பண்ணிக்கல. அப்போ தேவன் நடந்து போகும்போது மக்கள் கூட்டத்தில் தேவனை சந்தித்து இந்த பெண்ணால் பேச முடியல. அப்போ தேவனுடைய ட்ரெஸ்ஸு ஓரத்தை தொட்ட உடனே இந்த பெண் குணமாகிடுறாங்க. தேவனை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் இருக்கும்போது தேவன் கேட்குறாரு, யார் என்னுடைய ட்ரெஸ்ஸை தொட்டதுன்னு. என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெண் தயங்கிக்கிட்டேவும் நான் தான் தொட்டேன்னு தேவனுக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க. தேவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த பெண் தான் ட்ரெஸ்ஸை தொட்டதுன்னு. ஆனாலும் ஏன் தேவன் யார் தொட்டதுன்னு கேட்டார்னா, எந்த மக்கள் இந்த பெண்ணை ஒதுக்கி வச்சாங்களோ, பாவின்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி இந்த பெண்ணை தேவன் குணமாக்கி சாட்சியாக நிறுத்தினார். யாரும் இனிமேல் இந்த பெண்ணை பாவின்னு, தீட்டுள்ளவள்னு, ஆகாதவள்னு சொல்லக்கூடாதபடி அவர் செய்தார். இன்றைக்கி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பல பேர் நம்மளை ஒதுக்கினாலும் பரவாயில்லை. இந்த பெண்கிட்ட இருந்த விசுவாசம் கொஞ்சமாவது நம்மக்கிட்ட இருந்தால் போதும். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து நம்மளையும் சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன்.